வணக்கம். போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு தம்பி தங்கைகளுக்கு தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பாக வழக்கம். நான் டாக்டர் சங்கர சரவணன், இணை இயக்குனர், தமிழ்நாடு பாடநூல் கழகம். இதில் போட்டித் தேர்வில் கேட்குற கேள்விகளில் சில கேள்விகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இல்லை சில கேள்விகளுக்கான விடை எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அண்மையில் ஒரு டிஎன்பிசி நடத்தும் ஒரு தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, குடுமியான்மலை கல்வெட்டில் பரிவாதினி அப்படின்னு ஒரு பொருளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அது என்ன அப்படின்ட்டு? பரிவாதினிங்கிறது ஒரு அணிகலனா அல்லது உணவா அல்லது இசைக்கருவியா? அப்கோர்ஸ் அங்கே ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷனை பார்த்து நீங்கள் விடை எழுதணும். 4 ஆப்ஷனையும் பார்த்தா குழம்பிடும் இல்லையா? நம்ம படிக்கல, நமக்கு முன்னாலே தெரியல அப்படின்னா அது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4மே இசைக்கருவிகள் பேர் கொடுத்தா கூட அது எந்த வகையான இசைக்கருவின்னு தெரியாது. ராஜசிம்மன் அப்படிங்கிற பல்லவ மன்னன் பரிவாதினி அப்படிங்கிற வீணை மீட்டுவதில் ரொம்ப சிறந்தவர். அது ஒரு வீணையினுடைய பெயர். ஸோ இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தான் எழுத முடியும். இது ஒரு எளிய உதாரணம். இந்த மாதிரி ஒரு கேள்வி படிக்கின்ற பொழுது அதுக்கான மூலம் எங்கே இருக்குது? பல்லவர் வரலாற்றில் குடுமியான்மலை இசை கல்வெட்டுகள் எவ்வளோ தூரம் முக்கியமானது? இசை பற்றிய குறிப்புகள் குடுமியான்மலை கல்வெட்டுகளில் தான் கிடைக்குது. அந்த கல்வெட்டுகள் எவ்வளோ தூரம் பல்லவர் கால வரலாற்றுக்கு சான்றுகளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் கே பிள்ளை போன்ற தரமான புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்ளலாம்.